குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே 11th ஃபிசிக்ஸில் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இதை நம்ம யூஸ் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டுவெல்த்துக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னா போத் அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். அதனால் நாம் இந்த வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா, வெக்டார் இருக்கு இல்லையா குட்டி, இதுக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கிறதுனால நார்மல் ஆர்டினரி அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. டூ வெக்டார்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டினரி அல்ஜிப்ரா மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜாமெண்ட்ரிக்கலாவோ அல்லது அனலிட்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெக்டார்ஸ் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இதுக்கு நேம் தான் வெக்டார் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா குட்டி? என்னன்னு சொல்கிறேன்னா குட்டி, வெக்டார் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வெக்டார் அடிஷனை நம்ம 2 லாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா குட்டி? வெக்டார் அடிஷனில் 2 லா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரையாங்குலேஷன் லா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அனெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த பேரலோகிராம் லா புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் எடுத்து அதை பார்த்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி நம்ம ட்ரையாங்குலேஷன் லா அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெக்டர்களின் முக்கோண விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா குட்டி? இப்போது நம்ம அந்த லாவை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியம்மா? இப்போது நம்ம ஆடிங் வெக்டார்ஸ், ட்ரையாங்குலேஷன் லாவை யூஸ் பண்ணி வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா குட்டி? இந்த ஜாயினிங் வெக்டார்ஸ் ஃபார் அடிஷனில் ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் கண்ணு ஒரு வெக்டார். ஓகேவா? இந்த வெக்டாரில் இதுதான் நம்ம என்னன்னு கண்ணு சொல்கிறோம், டெய்ல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பார்ட் என்னன்ற கண்ணு சொல்கிறோம், டெய்ல். இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா குட்டி, இதை தான் நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் வெக்டார், இது ஹெட் அப்படின்னு சொல்கிறோம், இதை டெய்ல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கான்செப்டை நல்லா நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது எப்படி நம்ம 2 வெக்டார்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? எக்ஸாம்பிளாக 2 வெக்டார்ஸ் பி வெக்டார் அண்டு கியூ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கலாம். சரியாம்மா? இதுதான் பி வெக்டார், இது கியூ வெக்டார். சரியா? இது பி வெக்டார், இந்த வெக்டார் கியூ வெக்டார். ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் லைன்லேயே இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கியூ வெக்டாரோடைய டெய்லை பி வெக்டாரோடைய ஹெட்டோட நம்ம ஜாயின் பண்ணோம். சரியா குட்டி? ஸோ அப்போ பி வெக்டாரோடைய ஹெட்டில் கியூ வெக்டாரோடைய டெய்லை நாம் ஜாயின் பண்ணோம். இப்படி தான் குட்டி 2 வெக்டார்ஸும் சேம் லைன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணோம். சரியா? இன்னும் கூட கொஞ்சம் லைன் பெருசாக நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஸோ எப்படி வரும் அப்படின்னாக்கா, கரெக்டாக இதுக்கு ஈக்குவல் லென்த்து நமக்கு வரணும். சரியா? இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னடா குட்டி, இது பி வெக்டார். சரியா? பி வெக்டாரோடைய ஹெட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த பி வெக்டாரோடைய ஹெட்டில் கியூ வெக்டாரோடைய டெய்லை இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அப்போது இது பி வெக்டார், இது என்னடா குட்டி, கியூ வெக்டார். அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டார், தொகுபயன் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 2 வெக்டாரும் சேம் லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டாரோடைய ஹெட்டோட செகண்ட் வெக்டாரோடைய டெய்லை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன கண்ணு, பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார், பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார். சரியா? இதில் பாருங்கள், இது பி வெக்டாரோடைய மேக்னிடியூட், கியூ வெக்டாரோடைய மேக்னிடியூட், இது ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட். ஓகேவா குட்டி? டைரக்ஷன் பாருங்கள், பி வெக்டார் அண்டு கியூ வெக்டாரோடைய டைரக்ஷன்லேயே ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷனும் இருக்குது. சரியா குட்டி? ஸோ அப்போ 2 வெக்டார்ஸும் சேம் லைன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் 2 வெக்டார்ஸ் ஆர் வெக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று இன்க்ளைண்டாக சாய்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ரையாங்குலேஷன் லா ஆர் பேரலோகிராம் லாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க ட்ரையாங்குலேஷன் லா தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போ பாருங்கள்,
எக்ஸாம்பிளாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ 2 வெக்டார்ஸ் இருக்குது. ஏ வெக்டார், இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். சரியா குட்டி? ஏ வெக்டார் பாருங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்குது. பி வெக்டார் பாருங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்குது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன குட்டி வரும்? ரிசல்டன்ட் வெக்டார் வரும் நமக்கு இல்லையா? அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், இதென்ன ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். சரியாடா குட்டி? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஏ வெக்டார் இதுதான் பாருங்கள், ஏ வெக்டார் அதனுடைய டைரக்ஷன் அதனுடைய மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஏ வெக்டார், ஏ வெக்டாருடைய ஹெட்டில் பி வெக்டார், ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க அவங்க, அதனால் ஏ வெக்டார் தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம். என்ன வெக்டார் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த வெக்டாரை அதனுடைய டைரக்ஷன் மேக்னிடியூடு மாற்றாமல் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பி வெக்டார் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ ஏ வெக்டாருடைய ஹெட்டில் பி வெக்டருடைய டெய்லை நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா குட்டி? வேணா நான் பாருங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த பக்கம். சரியா? ஸோ இது ஏ வெக்டார், ஏ வெக்டாருடைய ஹெட்டில் பி வெக்டாருடைய டெய்லை நாம் ஜாயின் பண்ணிட்டோம். இது என்னடா குட்டி? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இப்போ ஏ வெக்டாருடைய டெய்லையும் பி வெக்டாருடைய ஹெட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா குட்டி? இதுக்கு தான் பேர் என்னடா குட்டி? ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். சரியா? அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இந்த டயக்ராமில் இருந்து ஆர் வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். சரியா குட்டி? ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்குது இல்லையா குட்டி? ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரையாங்கிளோடைய 2 சைட்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா குட்டி? ஸோ இந்த அப்போது ட்ரையாங்குலேஷன் லா, இந்த வெக்டார் அடிஷனில் ட்ரையாங்குலேஷன் லா அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். நம்ம புக்கில் பாருங்கள் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டார், பி அப்படிங்கிற ஒரு வெக்டார், இது டெய்ல், இது ஹெட். ஏ வெக்டாருடைய டெய்ல், ஏ வெக்டாருடைய ஹெட்டு இல்லையா குட்டி? ஸோ இப்போ நம்ம ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் ஓகேவா, அதனுடைய டைரக்ஷன் மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறோம். அந்த ஏ வெக்டாருடைய ஹெட்டோட பி வெக்டாருடைய டெய்லை நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா குட்டி? அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரியா குட்டி? ஸோ அப்போது இந்த ஓபி தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னாக்கா தொகுபயன் வெக்டார். ஸோ அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஓக்யூ ஈக்குவல் டு ஓக்யூ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் ப்ளஸ் பிக்யூ வெக்டார். இது ரெண்டும் பாருங்கள், இந்த ரெண்டு சைடு எப்படி இருக்குது? ஒரு ட்ரையாங்கிளோடைய 2 அட்ஜசன்ட் சைட் மாதிரி இருக்குது இல்லையா குட்டி? ஸோ அப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் சைடு க்ளோசிங் சைடு. ஓகேவாடா குட்டி? ஸோ அதனால தான் இதை நம்ம ட்ரையாங்குலேஷன் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த லா என்ன பாருங்கள். represent the vectors A vector and B vector by the 2 adjacent side of a triangle taken into the same order. A vector and B vector அப்படிங்கிறத சேம் ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கிளுடைய 2 adjacent சைடாக இருக்குது. Then the resultant is given by the third side of the triangle taken in the reverse order. அப்போ ரிசல்டன்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரையாங்கிளுடைய க்ளோஸ் சைடு, தேர்ட் சைடு, இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டார். அது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? இந்த ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா குட்டி? அப்போது ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படிங்கிற 2 வெக்டாரை நம்ம ஆட் பண்ணும் பொழுது இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா? இப்போது இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டாரோடைய மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரையாங்குலேஷன் லா இருக்கு இல்லையா குட்டி? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் கண்ணு. ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா குட்டி? இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரிசல்டன்ட் வெக்டாருடைய மேக்னிடியூடு என் மதிப்பு ஓகேவா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போ நம்ம பார்த்தோண்டா குட்டி, இந்த இடத்துல நான் அந்த டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஏ வெக்டார், இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா பி வெக்டார், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். இந்த டயக்ராமில் ஏ வெக்டாரும் பி வெக்டார்
ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷன் மேக்னிடியூடை கால்குலேட் பண்ணலாம். இப்போது இந்த ஏ வெக்டார் இருக்கு இல்லையா குட்டி, அந்த சைடை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதுதான் நம்ம புக்கில் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த டயக்ராமில். ஓகேவா? இந்த ஏ வெக்டாரை நம்ம அப்படியே இந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் நமக்கு கிடைக்கும். சரியா குட்டி? அதே மாதிரி இப்போ இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்போது இந்த ரிசல்டன்ட் இந்த பிங்லேருந்து பார்த்தீங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இந்த பாயிண்ட் ஓ ஏ பி, இந்த பியை பாயிண்ட் பியை நம்ம இந்த லைனோட நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஹரிசாண்டல் லைனோட ஜாயின் பண்ணோமா ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டை என் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா கண்ணு? ஸோ டயக்ராம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது ஏ வெக்டார், அதே லாஸ்ட்டு பார்த்த டயக்ராம் தான் பி வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார். இந்த லைனை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அவ்வளோ தாண்டா குட்டி. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா குட்டி? என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஎன். இந்த ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது இல்லையாடா குட்டி? அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இந்த ஆங்கிள் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் இந்த கான்செப்ட்லாம் நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு கண்ணு எடுத்துக்கிட்டோம்? தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா குட்டி? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னடாம்மா? இந்த ஆங்கிள் தீட்டா. இப்போ நமக்கு இந்த வந்து ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போது இந்த வேல்யூ நமக்கு தெரியணும், இந்த வேல்யூ நமக்கு தெரியணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு. அப்போ என்ன கண்ணு? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடுனா சைன் தீட்டா, தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடுனா காஸ் தீட்டா. ஆமாம் தானே கண்ணு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைன் தீட்டா கால்குலேட் பண்ணலாம். நம்ம இப்போ சைன் தீட்டாவை கால்குலேட் பண்ணலாம். சைன் தீட்டாவுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். பென் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சைன் தீட்டாவுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? சைன் தீட்டா என்ன கூட கொஞ்சம் படத்தை கீழே தள்ளிக்கலாம். சரியா? ஓகே. சைன் தீட்டாவுக்கு என்ன குட்டி ஃபார்முலா? சைன் தீட்டா ஈக்குவல் டு, ஓகேவா, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்காடா குட்டி? ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன கண்ணு? பிஎன். அதான் பாருங்கள், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் அப்படிங்கிறதுக்கு பிஎன் அப்படிங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஹைப்போட்டனஸ் நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுதான் ஹைப்போட்டனஸ். ஸோ பி வெக்டார், அதனுடைய மேக்னிடியூடு மட்டும் பி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். சரியா குட்டி? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போது இதிலேருந்து பாருங்கள், நமக்கு இந்த சைடோடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். பிஎன் இதுதான் வேணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் பிஎன் மட்டும் வேணும்னா இது ரெண்டு என்ன கண்ணு பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ பிஎன் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ அப்போ பிஎனுடைய வேல்யூ எவ்வளோடா குட்டி? பி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். சரியாடாம்மா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த சைடு தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? இந்த சைடு வேணும் அப்படின்னா தீட்டாவுக்கு இந்த சைடு அப்படின்னாக்கா காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆமாம் தானே கண்ணு? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடுனா என்ன கண்ணு? தீட்டாவுக்கு இந்த சைடு ஏஎன். ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஏஎன். ஹைப்போட்டனஸ் ஓகே என்னடா குட்டி? பி. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஏஎன் வேணும்னா இந்த ஏஎன் இங்கே வச்சுக்கிட்டோம், காஸ் தீட்டாவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ ஏஎன் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. சரியாடாம்மா? ஸோ அப்போது இந்த சைடோடைய வேல்யூ என்னடா குட்டி கால்குலேட் பண்ணிட்டீங்க நம்ம? ஏஎனுடைய வேல்யூ எவ்வளோடா குட்டி? பி காஸ் தீட்டா. அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். சரியா? அதே மாதிரி பிஎன் எவ்வளோடா குட்டி? பி சைன் தீட்டா. எவ்வளோ ஈஸியானது பாருங்கள். படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் எவ்வளோ ஈஸியான ஒரு கான்செப்ட் பாருங்கடா குட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள்? ஓபிஎன் அப்படிங்கிற இந்த பெரிய ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பிதாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணலாம். பிதாகரஸ் தியரம் என்ன கண்ணு? ஓபி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் பிதாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர்டு.
ஓகேவா? அவ்வளோதாண்டா குட்டி. இப்போ நமக்கு எல்லா சைடோடைய வேல்யூவும் நமக்கு தெரியும். சரியா? ஓபியோடைய வேல்யூ தெரியும், ஓஎன் ஸ்கொயர்டு வேல்யூ தெரியும், பிஎன் ஸ்கொயர்டோடைய வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓபின்னா இங்கே என்ன கண்ணு? ஓபியுடைய வேல்யூ என்னடா குட்டி? ரிசல்டன்ட் வெக்டார். நம்ம மேக்னிடியூடு மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அப்போ ஓபி என்னடா குட்டி? ஆர். ஸோ அதனால் இந்த ஆரை இங்கே போட்டுக்கிட்டோம். ஓபி ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஓஎன். இங்கே ஓஎன் எவ்வளோடா குட்டி? இதுதானே ஓஎன். இது ஃபுல்லாக ஓஎன். அப்போ ஓஎனுடைய வேல்யூ என்னடா குட்டி? இதிலேருந்து இது வரைக்கும் ஓஏ அப்படின்னா ஏ வெக்டார். ஓகேவா? ஏஎன் அப்படின்னாக்கா பி காஸ் தீட்டா. இப்போ டோட்டலாக இதனுடைய மேக்னிடியூடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா மொத்தம் இந்த வேல்யூ. அதனால் பாருங்கள், ஓஎன் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா ஓஎன் ஸ்கொயர்டு, அதனால் ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பிஎன் ஸ்கொயர்டு. இந்த வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அப்போ பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு. பி என்னுடைய வேல்யூ என்னடா குட்டி? பி சைன் தீட்டா. அதனால் அதனுடைய ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதாண்டாம்மா. இந்த சின்ன சின்ன வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கிட்டோம். இதை பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா என்ன கண்ணு? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதானே. இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன கண்ணு இருக்குது? ஏ. பிங்கிற இடத்துல பி காஸ் தீட்டா இருக்குது. அவ்வளோதாண்டா குட்டி. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன கண்ணு போட்டுக்கலாம்? இதுக்கு ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி காஸ் தீட்டா இருக்குது இல்லையா? ஸோ பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த டேர்முக்கு இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம் நம்ம. ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். பி ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டை கேன்சல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சுதாடா குட்டி? அவ்வளோதாண்டா, வேறு ஒன்றுமே இல்லை. ஏ ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதாண்டா குட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் பி ஸ்கொயர்டு சைன் தீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இப்போது பாருங்கள், இந்த டேர்மில் ஆர் ஸ்கொயர்டை அப்படியே போட்டுக்கிறோம், ஏ ஸ்கொயர்டை இங்கே அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதுலேயும் பி ஸ்கொயர்டு இருக்குது, இதுலேயும் பி ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ காமனாக பி ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ ரிமைன் என்ன கண்ணு இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? மீதி என்ன இருக்குது? ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. அவ்வளோதாண்டா குட்டி. இந்த வேல்யூ என்னடா குட்டி? உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூ எவ்வளவு? 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி குட்டி எழுதலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த டேர்ம் எழுதிக்கலாம். அப்போது ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன குட்டி வரும்? ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இந்த டேர்ம் 1 ஆயிரும், ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். நமக்கு இந்த ஆரோடைய வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆரோடைய ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். அதுதான் நம்ம புக்கில் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? அப்போது இந்த ஆர் ஸ்கொயர்டுக்கு ஆர் ஸ்கொயர்டுடைய வேல்யூ இது. அப்போ ஆர் வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா குட்டி? ஸோ அப்போது நம்ம இதிலேருந்து பாருங்கள், இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூடை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க கண்ணு. அழகாக ரிசல்டன்ட் வெக்டாரோடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா குட்டி? மெஷர் பண்ணணும். இந்த ஆல்ஃபா தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா. அதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷனை நமக்கு கொடுக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போது டைரக்ஷன்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கே பார்த்தோம்டா குட்டி. என்ன பார்த்தீங்க? ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர். லாஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என்னடா குட்டி பார்த்தோம்? ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு பார்த்தோம். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ மேக்னிடியூடு மட்டும் வேணும்னா இதுக்கு என்ன கண்டு போடணும், நம்ம மாடுலஸ் போடணும். அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மாடுலஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஆர் வெக்டார்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஆர் வெக்டாருடைய மேக்னிடியூடு வேணும் அப்படின்னா என்னடா குட்டி பண்ணணும், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். அவ்வளோதாண்டா குட்டி. அதுதான் நமக்கு இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஓபிஎன் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே டயக்ராம் தான். ஓகேவா? இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம்டா குட்டி, ஓபிஎன் இதுதான் ஆல்ஃபா. நமக்கு இந்த சைடோடைய வேல்யூவும் தெரியும், இந்த சைடோடைய வேல்யூவும் தெரியும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடும் தெரியுது, அட்ஜசன்ட் சைடும் தெரியுது. அப்போ என்ன டீட்டா கண்ணு, டான் டீட்டா. ஸோ ஓகே, நம்ம இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா. ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்போசிட் சைடு என்ன கண்ணு, டேன் டீட்டாவில் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன, பிஎன். ஸோ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அட்ஜசன்ட் சைடு என்ன கண்ணு, ஓஎன். ஸோ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேவா? இது டேன் ஆல்ஃபா இந்த வேல்யூ. ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ பிஎன். ஓஎன் எதுக்குன்னு ஈக்குவலாக இருக்கும், ஓஎன் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஓகேவா? ஓஎன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஏ ப்ளஸ் ஏஎன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாண்டா குட்டி. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஏன் டேன் டீட்டா கால்குலேட் பண்ணுறோம், இந்த சைடும் நமக்கு தெரிஞ்சதுனால டேன் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டோம். இதில் பிஎன்னுடைய வேல்யூ என்னடா குட்டி, பிஎன்னுடைய வேல்யூவில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம, பி சைன் டீட்டா. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க பிஎன்னுக்கு பதிலாக. ஓஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ், ஓகேவா, ப்ளஸ் போட்டுக்கிறீங்க. ஏஎன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி காஸ் டீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பி காஸ் டீட்டா. அவ்வளோ தண்டாம்மா. எவ்வளோ ஈஸியான ஒரு கான்செப்ட் பாருங்கள். சரியா? இப்போது இந்த வேல்யூ நம்ம போட்டுட்டோமா? இப்போ பாருங்கள், என்ன கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன குட்டி வேணும், நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டாருடைய டைரக்ஷன் மட்டும்தான் நமக்கு வேணும், ஆல்ஃபா மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ டேனை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ டேன் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்கா டேர்ன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதை நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் சொல்லித்தரேன். சரியா? டேர்ன் இன்வர்ஸ் மீதி டேர்ம் அப்படியே நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த வேல்யூ, ஆல்ஃபா மட்டும் வேணும்னா டேன் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம டேர்ன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1/10 அப்படின்னு சொல்லி போடணும். 1/10 அப்படின்னு சொல்லி போடணும். டேன் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா டேர்ன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எழுதலாம். ஓகேவா குட்டி? ஸோ அப்போது இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரிசல்டன்ட் வெக்டாரோடைய டைரக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூடையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சரியா குட்டி? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷனை யூஸ் பண்ணி 2 வெக்டார்ஸை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனுடைய மேக்னிடியூடை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய டைரக்ஷனையும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேங்க்யூ குட்டீஸ்.